என்னடா ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? கடுப்பா இருக்கு. ஏன்டா? நம்ம பாஸ்டர் பிரசங்கம் என்ன ஹர்ட் பண்ணுது, குத்தி குத்தி காட்டுற மாதிரி இருக்கு. எனக்கு பிடிக்கவே இல்ல. டேய், பைபிள்ல இருந்து பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி அது உன்ன ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிச்சேன்டா. ப்ராப்ளம் வந்து பாஸ்டர் கிட்ட இல்ல, அது உன்கிட்ட தான் இருக்கு. சரியா? ஏன் அப்படி சொல்ற? நான் வேற சர்ச்சுக்கு போக போறேன். இங்க பாரு, வார்த்தை கர்த்தருடையது. சரியா? நீ பைபிள்ல வாசிக்கிற ஒவ்வொரு வேர்டும் தேவனா இருக்கு. யோவான் 1:1 வாசி பாரு. வார்த்தை தான் தேவன். இதன்படி பார்த்தா உன்னை ஹர்ட் பண்றது பாஸ்டர் இல்ல, ஆண்டவர் தான். அப்ப அவர் சொல்ற விஷயம் எல்லாம் உனக்கு குத்துதாப்பா. நான் வேற சர்ச்சுக்கு போக போறேன். போ, நீதான் தைரியமான ஆளாச்சு. உங்களுக்கு எல்லாம் பாவத்தை கண்டிச்சு உணர்த்தி நல்ல உபதேச வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணா சர்ச்சையும் பாஸ்டரையும் மாத்திருவீங்க. அப்படிதான் உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்க எப்படிதான் இருப்பீங்க வசனமே இருக்கா பைபிள்ல. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி பாரு. இதான் வசனம். ஓகே. அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவு உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவிகளை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அதான் இது. ஒன்னு புரியல, ஒன்னு தெரியல, ஏசுவனியும் அறியல. மண்ணான உடம்பு மக்கி போன எலும்பு நாரி போன இந்த நரம்பு. அத மண்ணான உடம்பு மக்கி போன எலும்பு